வணக்கம். சனிக்கிழமை குரோதி வருஷம் மாசி மாதம் 17ஆம் தேதி கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று கரிநாள். மாசி மாசத்துல நடுவுல 3 நாள் கரிநாள் வரும். தை மாசத்துல ஆரம்பம் 3 நாள் கரிநாள், 1 2 3. மாசில நடுவுல ஒரு மாசம் மிடில்ல 3 நாள் சேர்ந்தாப்புல கரிநாள் வரும். அது இன்று ஒரு கரிநாள். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசம் 15 16 17 கரிநாள். தை எல்லாருக்கும் தெரியும். தையில 1 2 3 கரிநாள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மாசில 15 16 17 3 தேதி 3 நாள் சேர்ந்தாப்புல கரிநாள். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சந்திரன், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே சூரியன், 11ஆம் இடத்திலேயே சந்திரன். 11இல் சூரியன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் வெற்றி. 11இல் சந்திரன் இருந்தாலும் எதை செய்தாலும் வெற்றி. இப்ப ரெண்டுமே 11ல இருக்கு. அதனால நீங்க எதை பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அலுவலகத்தில் உங்களை பாராட்டுவார்கள். உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படுகின்ற நேரம். எல்லா இடத்திலிருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தாரிடையே நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். இதுக்கு முன்னால கொஞ்சம் சரியா பேசாம இருந்தவங்க, பகைமை பாராட்டியவர்கள், விரோதமா இருந்தவங்க, இல்ல உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, உதாசீனப்படுத்தி விட்டு உங்களை கண்டுக்காம இருந்தவங்க எல்லாரும் இப்ப ஒன்னா வந்து சேர்ந்துருவாங்க. அதுதான் உங்க டைம். உங்க டைம் நல்லா இருக்கும்போது எல்லாரும் உங்ககிட்ட வந்து அப்படியே இழைவாங்க, ஈசிப்பாங்க. அடாடா, உன்ன மாதிரி உண்டா, நீ எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு பீரியட்ல கண்டுக்கவே இல்லை. இப்ப எல்லாம் ஒன்னா வந்துருவாங்க. உங்களுக்கு அது உள்ளூர கொஞ்சம் அந்த ஒரு வருத்தம் இருக்கும். என்னடா அவங்க எல்லாம் ஒரு பீரியட்ல நம்மளெல்லாம் கேரே பண்ணாம இருந்தாங்க, இப்ப எல்லாரும் நம்ம கிட்ட வந்து அப்படியே இதுவா பேசுறாங்களே அப்படின்னு. சரி, நல்லா பேசிருக்காங்கல்ல, விட்டுருங்க. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. பழசெல்லாம் மறந்துடணும். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதனால நீங்க வந்து நன்றி மறவாதவர்கள். அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் பரந்த மனதோடு இருக்க வேண்டும். நாம இருக்க வேண்டும். மற்றவர்கள்லாம் கொஞ்சம் குறுகிய மனப்பான்மையோடு இருந்தால் நம்மளும் அதே மாதிரி குறுகிய மனப்பான்மையோடு அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நம்ம எப்பவுமே நல்ல பரந்த மனப்பான்மையோடவே இருப்போம். மற்றவங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அது அவன் குணம். அவன் குணத்தை தான் அவன் காமிப்பா. நீ உன் குணத்தை காமிச்சிட்டு அவ்வளவுதான். சப்போஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், நாய் கொலைச்சா நம்ம பதில் கொலைப்போமா? அது நாய் கொலைக்குது, நம்ம எப்படி மனிதன், நம்ம எப்படி கொலைக்க முடியும்? அந்த மாதிரி சில பேர் வந்து குணாசியங்கள் வந்து ரொம்ப நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். காரியம் ஆகணும்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்மளால ஒன்றும் ஆக வேண்டி இல்லைன்னா அப்ப வேற மாதிரி பேசுவாங்க. நம்ம ஸ்டேட்டஸ் உயர்ந்தா அப்ப வேற மாதிரி ஒரு மதிப்பு. நம்ம கொஞ்சம் அப்படி சுமாரா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா அப்போ ஒரு மாதிரி ஒரு அலட்சிய பார்வை. இதெல்லாம் உலகத்துல சகஜம். நீங்க எதையுமே கண்டுக்காம செம்மன நடந்துட்டு போயிட்டே இருங்க. நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு அதுதான் முக்கியம். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே 3 கிரகம், 10ஆம் இடத்திலே 3 கிரகம். 10 11 எவ்வளவுக்கோ நிறைய கிரகம் இருக்கோ அவ்வளவுக்கோ நல்லதுப்பாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இது நல்ல ஜாதகமா, யோக ஜாதகமா அப்படின்னா 11ஆம் இடத்துல எவ்வளவு கிரகம் இருக்கு அதை வச்சுதான் அது யோக ஜாதகமா இல்லையா என்று சொல்வார்கள். 11ஆம் இடத்திலே 10ஆம் இடம், இந்த ரெண்டுத்திலே நிறைய கிரகம் இருந்தாலே அவன் பெரிய அதிர்ஷ்டக்காரன். இப்ப ஏதாவது குழந்தை ரிஷப லக்னத்துல போறதுன்னா அது ஓஹோன்னு இருக்கும். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு தான் 10ல 3 கிரகம், 11ல 3 கிரகம், 6 கிரகம் 10லயும் 11லயும். ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய யோகம். ரிஷப ராசியினருக்கு இப்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலிருந்து எந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும் என்று தெரியாது. கடவுள் எந்த ரூபத்திலே அதிர்ஷ்டத்தை அனுப்பி வைப்பார் என்று தெரியாது. எந்த வழியில, எந்த மெத்தட்ல, யார் மூலமாக வேண்டுமானாலும் ஒரு அதிர்ஷ்டம் வரலாம். எனவே எது நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. எதையுமே ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. வாட் மே ஹேப்பன் பார்த்துல வாங்க. நல்லா இருக்கு டைம். அதனால நீங்க நிச்சயமா ஜெயிக்க போறீங்க. மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலே 3 கிரகம், 10ஆம் இடத்திலே 3 கிரகம்,
12 குரு, ராசியில் செவ்வாய், 4 கேது. வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். இன்னைக்கு கூப்பிட்டு உடனே வாங்க பேசுறோம், வாங்க இதோ வர்றேன், நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அனைத்து நன்மைகளும் நடைபெறும். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர்லாம் இப்பொழுது மிக மிக நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடித்தரும் விதத்திலே மாணவர்கள் மிக அற்புதமாக தேர்வுகளை எழுதுவார்கள். பொது தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனுவல் எக்ஸாமினேஷன் கிட்ட வந்துடுச்சு. நல்லா படிங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய மார்க் கிடைக்கும். இப்ப நீங்க எழுதினாக்கா எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. நீங்க பரீட்சையில போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவீங்க. நீங்க எதெல்லாம் படிச்சீங்களோ அதெல்லாம் வந்திருக்கும் கரெக்டா. நீங்க ஏதாவது சம்மு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அந்த சம்மு கூட அதே நம்பர் மாறாம வந்திருக்கும். அப்படியே நீங்க என்ன ரிசல்ட், அதுல ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்ன வந்ததோ அது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனவே இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம். மிதுன ராசி அன்பர்களின் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பதவி உயரும். அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு ஒன்று வழங்குவார்கள். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. 8ஆம் இடமான கும்பத்திலே சனி, சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே பேச்சில் மட்டும் சற்று நிதானம் தேவை. பணத்தை செலவு செய்யும் விதத்திலே கொஞ்சம் கருமித்தனமா இருக்கணும், கஞ்சத்தனமா இருக்கணும். வள்ளலாட்ட செலவு பண்ணிடாதீங்க, கஞ்சத்தனமா இருக்கணும். இன்னைக்கு கருமையா இருந்தா தப்பு கிடையாது. எந்தெந்த இடத்தில் செலவு பண்ணணுமோ அங்கதான் செலவு பண்ணணும். எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு தான் பண்ணணும். சாப்பாடா நல்லா செலவு பண்ணுங்க. அதுல மாத்திரம் கஞ்சத்தனமே பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. உடம்ப தேத்துங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போய் செலவு பண்ணாதீங்க. ஒரு சின்ன சென்ட் பாட்டில் ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காரு. 5000 ரூபாய். அது எனக்கு பார்த்த உடனே அப்படியே பகீர்னுச்சு. இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்க? இன்னும் பெரிய பெரிய விலையில எல்லாம் இருக்கு தெரியுமா சென்ட். 75,000 80,000 சென்ட் இருக்கு. பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. இது நம்ம பாரிஸ் கார்னரான இல்ல, பிரான்ஸ்ல இருக்க அந்த பாரிஸ் அப்படின்னா. ஷாக்கா இருந்தது எனக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வெறும் சென்ட்டுங்க, புசு புசுன்னு அப்படி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்க. சின்ன பாட்டில் இவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அது இதெல்லாம் அனாவசியம் நான் சொல்வேன். அதுல ஒரு பெருமையா அந்த சென்ட்டை போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா உடனே அப்பா என்ன வாசனை அடிக்குது, இவ்வளவு காஸ்ட்லி சென்ட் போட்டிருக்கானே அப்படின்னு நினைப்பாங்களாம். அதுக்காக அவ்வளவு காஸ்ட்லி சென்ட்டை வாங்கி புஸ்கு புஸ்குன்னு அடிச்சுக்கும். அந்த பணத்தை நீ வேற எதுக்காவது உருப்படியா செலவு பண்ணலாம். நீ நல்லா சாப்பிட்றியா சாப்பிடு, அதுக்கு செலவு பண்ணு. நான் டெய்லி நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா ஓகே, செலவு பண்ணு. எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சமைச்சு சாப்பிடுவேன், பண்ணு. எனக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிடுவேன், சாப்பிடு. சாப்பாட்டுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணு. ட்ரெஸ் ஓரளவு நல்லா டீசெண்டா போட்டுட்டு வரணும். சென்ட்ல போய் யாராவது ஆயிரக்கணக்கான ரூபாய் போடுவாங்களா? அது என்ன இது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்தாலே உடனே ஒரு குப்புன ஒரு ஸ்மெல் அடிக்கும். என்ன நாத்த மருந்து அடிச்சுட்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்பேன் நான். அவர் கிண்டலா. அதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் நாத்த மருந்து. அவங்க சொல்றது சென்ட், பெர்ஃபியூம். நான் ஐ கால் இட் அஸ் நாத்த மருந்து. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல்லு வரணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும். அதுல எல்லாம் போய் அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. நல்லா 2 வேளை சோப்பு தேய்ச்சி குளிச்சாலே உடம்புல ஸ்மெல் வராது. 2 வேளை நல்லா சோப்பு தேய்ச்சி குளிக்கணும். குளிச்சுட்டு போங்க. வேணா கொஞ்சம் பவுடர் கிட்ட பூசிட்டு போங்க, அவ்வளவுதான். இதுல போய் சென்ட்டுக்கெல்லாம் போய் 5000 10,000 25,000 50,000 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்கான் சென்ட். எல்லாம் கேட்டாலே எனக்கு அப்படியே இதுவாயிடுது. எதுக்கு செலவு பண்ணுமோ அதுக்கு தான் பண்ணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம். இந்த மாதிரி ஏதாவது அனாவசிய செலவு பண்ணிட்டு போறீங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு பூர்வாங்க வீடியோ போடுறேன். பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் கடகராசி அன்பர்களே. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். கடத்திர காரகன் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது திருமணத்திற்கான தேதி நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற ஒரு கிரக அமைப்பு.
அதிலும் பெண்களுக்கு 8ல் சுக்கிரன் வந்தால் ராகுவோடு இணைந்தால் அப்பொழுது திருமணம் நடக்கும். சிம்ம ராசியில இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆயிடும். இனிமேலும் உங்களால் தள்ளி போட முடியாது, இப்ப பண்ணிட்டே ஆகணும். அந்த மாதிரி டைம் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்க. படிச்ச மாப்பிள்ளை பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்க போறாரு சிம்ம ராசிக்கு. எனவே இப்பொழுது நல்ல நேரம். உங்கள் காதுகளிலே அந்த கெட்டி மேளம் கொட்ட போகிறது. நல்ல நேரம் துவங்கி விட்டது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். ரொம்ப நாளா வர வேண்டிய பெரிய அமௌண்ட் எல்லாம் இப்ப கைக்கு வரும். உங்களுக்கு எப்போ கொடுக்க வேண்டிய பணத்தை இப்ப கொடுப்பாங்க. நிறைய வருமானம் வரும். நிறைய வருமானம், எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நேரம். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியிலே பெரிய ஆர்வம் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்குவாங்க. இந்த கத்து கொடுக்கறதுங்கிறது ஒரு கலை தெரியுமா? டீச்சிங் இஸ் நாட் சோ ஈஸி. சில பேர் கத்து கொடுத்தா நமக்கு புரியும், சில பேர் கத்து கொடுத்தா புரியாது. அந்த கத்து கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த இப்ப நேரம் அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு. அதனால கல்வியிலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். நன்றாக கற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு வீட்டிலே உள்ளவர்கள், பெரியவர்கள் அல்லது உங்களுடைய ஆசிரியர், உங்க டீச்சர் நல்லா கத்து கொடுப்பாங்க, உங்களுக்கு புரியும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2-9 கூடைய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே இப்பொழுது நல்ல நேரம். ராசி அதிபதி 7ஆம் இடத்திற்கு போய் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று விட்டது. அது மற்றொரு சிறப்பான நேரம். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்திலே நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்திலே அமர்ந்திருக்கிறது. புதன் சுக்கிரன் காம்பினேஷன் 7. புதன் நீச்சமாகி அதுக்கப்புறம் நீச்ச பங்கம் பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்திலே உங்கள் ராசி அதிபதி புதன் அற்புதமாக ஜொலித்து கொண்டிருக்கிறது 7ஆம் இடத்திலே. எனவே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புதுசா ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதா இருந்தா, ஸ்டார்ட் பண்றது ஆரம்பம், டு பிகின், ஆரம்பிக்கிறதுக்கு தான் பிரதமையில பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிற விஷயம்லாம் நடுவில் நிறுத்தக்கூடாது. பிரதம இன்னைக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா அது தப்பு. இப்பெல்லாம் நிறுத்தவே கூடாது. மாட்டில் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணலாம். முன்பு ஆரம்பித்த செயல்களை பிரதமை என்று தொடரலாம். புதுசா தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஜோதிடம் என்பது சோம்பேறிகளை உருவாக்குவதற்காக அல்ல, மக்களை சுறுசுறுப்பாகுவதற்காக, ஊக்கமளிப்பதற்காக. ஊக்கமும் ஆக்கமும் சேர்ந்து கொடுப்பதுதான் ஜோதிட கலை. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருங்கள். இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. 6 8, 8 6 என்று மாறி இருப்பதால் இரண்டுமே நன்மை செய்யும். 6 நன்மை செய்யும், 8 நன்மை செய்யும். 6, 8 பொதுவாக நன்மை செய்யாத கிரகங்கள். ஆனால் அது பரிவர்த்தனை பெற்றதால் நன்மை செய்கிறது. ரொம்ப அற்புதமான கிரக அமைப்பு. துலா ராசிக்கெல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. துலா ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நாள். சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை எல்லாம் பார்ப்பீங்க. அவங்களெல்லாம் பார்த்து பேசி அவங்களோட பழகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில பேரெல்லாம் மீட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படும். சில நண்பர்கள், சில உறவினர்களை நாம் சந்தித்து பேசினால் அப்பொழுது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அது ஒரு தனி சந்தோஷம்தான். அந்த விதமான ஒரு சந்தோஷம். உங்களுக்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசுவது ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சி என்று கிடைக்கும். 2வது, மனம் விட்டு பேசக்கூடியவர்கள் மிகச்சிலர் தான். எல்லாரும் எல்லாத்தையும் பேச மாட்டாங்க. நமக்குன்னு ரொம்ப க்ளோஸா சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் பிராங்கா எல்லாத்தையும் பேசுவோம். வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடியவர்களை பார்த்து அவர்களோடு பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். மனசுல இருந்து ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்ட மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. அதான் இன்றைய தினத்திற்கான ராசி பலன். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 4ஆம் இடத்திலே சூரியன், சனி, சந்திரன். 5ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், ராகு. இந்த 4ல் 3 கிரகம், 5ல் 3 கிரகம். இதெல்லாம் விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. 5, 7 குடைவர்கள் பரிவர்த்தனை. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். விருச்சிக ராசி மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது கல்வியிலே நன்றாக முன்னேற்றம் காண்பார்கள்.
கல்வி அறிவு, கல்வி ஆற்றல் அதிகரிக்கும். நினைவாற்றல் வளர்த்துக் கொள்ளுகின்ற நேரம். நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு சில பயிற்சிகள் இருக்கின்றன. அதை இந்த பரீட்சைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு பெரிய லீவ் வரும் இல்லையா, ஹாலிடே வருமே, அந்த ஹாலிடேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கணும். ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் மெமரி பவர் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் மெமரி பவர். ஹவு டு இம்ப்ரூவ் இட்? மெமரி பவர் அதாவது ஞாபக சக்தி. ஞாபக சக்தியை அதிகரிப்பது எப்படி? அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்கு. அதுல ஒரு 1-2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நைட்டு படுக்க போகும்போது இன்னைக்கு காலையில இருந்து நம்ம எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம், யார்கிட்டெல்லாம் பேசினோம், அவங்கள்ட்ட என்ன பேசணும், அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத ஃபுல்லா அப்படியே ரீவைண்ட் பண்ணிட்டே வரணுமா. கண்ணை மூடிட்டு உக்காந்துக்குங்க. இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 என்ன பண்ணோம்? சரி, பல்ல தேய்ச்சேன், காபி சாப்பிட்டேன், குளிக்க போனேன். அதுக்கப்புறம் சரி 7ல இருந்து 8 என்ன பண்ணோம்? 7ல இருந்து 8 ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனேன், ரோட கிராஸ் பண்றேன். ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு சைக்கிள் வேகமா வந்தது, நான் அப்படியே நின்றுட்டேன். அந்த ஆள் ஃபேஸ் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ் போனோம். ஆபீஸ் போன உடனே என்ன நடந்தது? 8ல இருந்து 9 என்னெல்லாம் பண்ணோம், யாரெல்லாம் பார்த்தோம், என்ன பேசணும், இந்த மாதிரி ஹவர் பை ஹவர் 6ல இருந்து 7, 7ல இருந்து 8, 8ல இருந்து 9, 9ல இருந்து 10 என்ன, எந்த இடத்துல இருந்தோம், என்ன பண்ணோம், யாரை பார்த்தோம், என்ன பேசணும், நம்ம என்ன கேட்டோம், அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இதெல்லாம் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னால உட்காந்து ஃபுல்லா ரீவைட் பண்ணோம். திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் ராத்திரி இப்ப படுக்க வர வரைக்கும் என்னென்ன நடந்தது, இன்னைக்கு முக்கியமான நிகழ்ச்சி என்னெல்லாம் நடந்தது, என்னென்ன பேசினோம், யாரெல்லாம் பார்த்தோம், இன்னைக்கு எங்க பார்த்தோம், எதுக்காக அங்க போயிருந்தோம், எதுக்காக பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாத்தையும் நீ ஃபுல்லா ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நைட்டு படுக்க போகணும். இந்த மாதிரி பண்ணா ஞாபக சக்தி ஏற்படும். சில பேர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அங்க பேசுவாங்க யாரோ, ஹலோ சௌக்கியமா அப்படிம்பாங்க, சௌக்கியம் அப்படிமா. ஏன்னா யாருன்னு நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது டக்குன்னு. பார்த்தா முஞ்சியா இருக்கே, எங்க பார்த்திருக்கோம் தெரியாது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். அவங்க எப்படி ஏதோ பேசுவாங்க, யாருன்னே புரியாம நம்மளும் பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க விசாரிப்பாங்க, நம்மளும் விசாரிப்போம். இந்த மாதிரி நிறைய தரம் நடந்திருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ரொம்ப பார்த்த மாதிரி இருக்கே, யார் இவர், எங்க பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அவர் அதுக்குள்ள என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார், அதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் அவர் யாருன்னு நம்ம ரெக்கக்னைஸே பண்ண மாட்டோம். இப்ப வர அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்க இப்ப அங்கெல்லாம் வரீங்களா அப்படிம்பார். எங்கெல்லாம்? அவர் ஏதோ நம்மள எங்கேயோ அவர் பார்த்திருக்காரு, அதை ஞாபகத்துல வச்சு கேட்பார். நீங்க இப்ப அங்கெல்லாம் வரீங்களா அப்படின்னா அங்கெல்லாமா அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஞாபக சக்தி இல்லாததுனால சில பேரை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியாம திண்டாடினதெல்லாம் நிறைய முறை நடந்திருக்கும். அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ண, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இன்று என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன, யாரை சந்தித்தோம், என்ன பேசினோம், அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் அப்படிங்கறத ஃபுல்லா ஞாபகப்படுத்திட்டு படுக்க போயிடுங்க. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். இந்த மாதிரி நினைவாற்றல் பயிற்சிகள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு என்னென்ன போர்ஷன் படிச்ச அப்படிங்கறத நைட்டு கேட்கணும். அவங்க அதை ஞாபகப்படுத்தி இன்னைக்கு இது படிச்சேன், இந்த பாடம் படிச்சேன், இந்த சப்ஜெக்ட் படிச்சேன், இங்கிலீஷ்ல கிராமர்ல ஒரு முக்கியமான விஷயம் படிச்சேன், தமிழ்ல 2-3 செய்யுள் படிச்சேன், சயின்ஸ்ல ஒரு லெசன் படிச்சேன், பிசிக்ஸ்ல ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியில ஒரு லெசன் படிச்சேன். அப்படிலாம் அந்த பசங்களை சொல்ல சொல்லி என்ன படிச்சாங்கிறத ஞாபகப்படுத்திட்டு ஓகே இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் போகணும். இந்த மாதிரி பண்ணா ஞாபக சக்தி வளரும். ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். இளம் வயதிலேயே அதை வளர்த்து கொண்டால் நாம் படித்த விஷயங்கள் எல்லாம், நாம் பார்த்த, கண்ட, புரிந்து கொண்ட, கேட்ட விஷயங்கள் எல்லாம் நமது மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் லாபம்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆறுக்குடையவன் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் நன்மைதான் நடைபெறும். ஆறுக்குடையவன் செய்ய வேண்டிய தீமைகளை அது செய்யாது, மாறாக நன்மை செய்துவிடும். ஆறுக்குடையவன் என்ன தீமை செய்யும்? கடன் உபாதை ஏற்படுத்தும், நோய் நொடியை கொடுக்கும், எதிரிகளை அதிகரிக்கும். அது மூன்றுமே இப்பொழுது கிடையாது. கடன் கிடையாது, எதிரி கிடையாது, வியாதி கிடையாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மூன்றும் இருக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 2ல் 3 கிரகம், 3ல் 3 கிரகம்.
ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசி மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக படிப்பார்கள். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல வருமானம், ரொம்ப நல்ல வருமானம் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குதூகலமான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நற்செய்தி வெகு விரைவிலேயே வரப்போகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ராசியிலேயே ராசி அதிபதியோடு சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். ராசி அதிபதி சூரியன் சந்திரன் மூணு ஒன்னா சேர்ந்திருக்கு. 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு என்பது பெரிய யோகம். 2ஆம் இடத்தில் புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 5 குடைவனுக்கு நீச்சபங்க ராஜயோகம். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. மீன ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் இப்பொழுது வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய சித்தி ஏற்படும். காரிய தடை விலகும். காரிய சித்தி ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம்.